எப்பா காசு காசுன்னு எவ்வளோ காசு தெரியுமா பிடுங்கிட்டாங்க எங்ககிட்டேருந்து. நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு காசுலாம் இனிமேல் கொடுக்காதீங்க, அவங்க பண்ணுறத பண்ணட்டும் அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டில் தான் கேட்காம வேணாம் வேணாம் அதுங்க சாபம் என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு காசு கொடுத்துட்டாங்க. இந்த காலத்துலலாம் நல்லவங்க சாபமே பழிக்க மாட்டேங்குது, இவங்க விடுற சாபம்லாம் என்ன பழிக்கவா போகுது? அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டிஸ்க்கு அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களால தான் ரன் ஆகுதுங்கிற மாதிரியும், அங்கே அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இவங்க தயவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுடைய டோனே ரொம்ப அதிகாரமாக இருக்குது. என்னமோ ஹாஸ்பிட்டலே இவங்க தான் கட்டி காக்குறாங்க அப்படிங்கிற நினைப்பா என்னன்னு தெரியல. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே யாரும் இருக்காதீங்க, விசிட்டர்ஸ் ஹவர்ஸில் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அது நார்மல் டோன். ஆனால் ஒரு செக்யூரிட்டி சொல்கிறாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, நானாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பேஷண்ட்டோட சேர்த்து வெளியில் அனுப்பிச்சிருவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு டோனு? அது எப்படி அவங்க பேஷண்ட்டோட சேர்த்து நான் வெளியில் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியும்? இவங்க இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே தான் இருக்காங்க, ஆனால் யாருமே ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்கவே இல்லை. பேஷண்ட்டாவே பார்க்கறது கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போலாம்.